சுந்தரகாண்டம் சர்க்கம் 38. காகாசுரன் வரலாறு. மாருதிக்கு சீதையின் பேச்சு மிகவும் ஆனந்தத்தை தந்தது. தாயே, உத்தம ஸ்ரீரத்னமாகிய தாங்கள் வாயிலிருந்து மங்களகரமான யோசனை வந்திருக்கின்றது. சீக்கிரம் ராமபிரானிடம் தங்களை சேர்க்க வேண்டும் என்கின்ற அவசரத்தில் இந்த யுக்தியை சொன்னேன். என் மனதில் எந்த களங்கமும் இல்லை அம்மா. நான் தங்களை பார்த்தேன் என்றால் அவர் நம்ப வேண்டுமே, அதற்கான சில அடையாளங்களை நான் சொல்ல வேண்டும் என்று வினயமாக பிரார்த்தித்தார். ஹனுமானே, சித்திரக்கூட பர்வதத்தின் அடியில் வடகிழக்கு மூலையில் மந்தாகினி நதிக்கரையில் சித்தர்களும் தபசிகளும் ஏராளமாக வசிப்பார்கள். பழம், கிழங்கு, ஔஷதிகள் எல்லாம் தாராளமாக கிடைக்கும். அங்குள்ள சோலைகளில் ஒரு நாள் விளையாடி களைத்து வியர்த்து என் பர்த்தாவின் மடியில் அமர்ந்தேன். அப்பொழுது ஒரு காகம் என் மார்பில் நடுவே கொத்தியது. ஒரு சிறு கல்லை எடுத்து வீசினேன். ஓடியது. மறுபடியும் அது கொத்த நான் விரட்ட பரபரப்புடன் எழுந்தேன். என் உத்தரியம் நழுவி விட்டது. ஒட்டியானத்துடன் சேர்த்து பிடித்து கொண்டு ராகவனை பார்த்தேன். ஒரு காக்கையை விரட்ட துப்பில்லையே என்பது போல் கேலியாக பார்த்தார். இதனால் என் முகத்தில் வெட்கமும் கோபமும் நிறைந்திருந்தது. என்னை இழுத்து தன் மடியில் படுக்க வைத்து சமாதானம் செய்தார் என் பிரபு. இதை சொல்லும் பொழுது அப்பொழுது அது நடப்பதாக எண்ணி கண்ணீர் சொரிந்தாள் ஜானகி. அவளே சமாதானமாகட்டும் என்று மௌனமாக இருந்தார் மாருதி. ஆஞ்சநேயா, அப்பொழுதும் இப்படித்தான் அழுதேன். அழுது கொண்டே தூங்கிவிட்டேன். அவரும் என் மடியில் படுத்து உறங்கினார். விழித்ததும் மறுபடியும் அந்த பொல்லாத காக்கை வந்து கொத்தியது. கொத்தி கொத்தி ரவிக்கை கிழிந்தது. இரத்த துளிகள் ரகுநாதரின் மேல் விழுந்தது. காக்கையின் ஹிம்சையை பொறுக்க முடியாமல் மடியில் படுத்திருந்த ராகவனை எழுப்பினேன். என் கோலம் அவருக்கு கோபம் ஊட்டியது. இரத்தத்தால் நனைந்த நகங்களையுடைய அந்த காகம் இந்திரனின் மகன் ஜெயந்தன் என்பதை அறிந்தார். காகம் ரகுவீரரின் கோபப் பார்வையை சந்தித்ததும் பூமியை கால் நகங்களால் பிராண்டி உள்ளே நுழைந்தது. கோதண்டமும் பானங்களும் குடிலுக்குள் இருந்ததால் ஒரு தர்பையை கிள்ளி பிரம்மாஸ்திர மந்திரத்தை ஜபித்து காக்கையை நோக்கி வீசினார். ஆகாத்தில் பறந்த காக்கை அந்த தர்பை புல் அக்னியைப் போல் ஜுவலித்து கொண்டு துரத்தியது. காப்பாற்றும்படி குரல் கொடுத்து கொண்டே லோகமெல்லாம் அலைந்து தெரிந்தது அந்த காகம். கடைசியில் அதன் தந்தையிடம் போய் கெஞ்சியது. நடந்ததை மகனிடம் கேட்டு தெரிந்து கொண்ட இந்திரன், ராமபாணத்துக்கு தப்ப முடியுமா? தாயான சீதா பிராட்டியை துன்புறுத்தியது மன்னிக்க முடியாத குற்றம். தான் ராஜ்யத்தை இழந்து தேஜஸையும் மனைவியையும் கீர்த்தியையும் இழந்து ஓடி ஒளிந்து தவிக்கின்ற போது எனக்கு சகலமும் கொடுத்து ரட்சித்த லோக மாதாவான மகாலட்சுமியின் அவதாரமாக பிறந்தவள் சீதை. அவளுக்கு அபராதம் செய்தவனை நான் ஆதரிப்பதா? ஹரி என் உடன் பிறந்தவர். அவருக்கு தீங்கு நினைப்பதும் எனக்கு தீங்கு நினைப்பதும் ஒன்றுதான். குலநாசத்தை தடுக்க உன்னை தள்ளிவிட்டேன். என் கண் முன்னிற்காது, ஓடிவிடு என்று வெறுத்து ஒதுக்கினான் இந்திரன். பெற்ற மனதை பிள்ளையின் தவறை பொருட்படுத்தாது என்று இந்திராணியிடம் ஓடினான் ஜெயந்தன். அரக்கர்களை வதம் செய்ய ஸ்ரீராமனோடு பூமியில் அவதரித்தவள் பிராட்டி. அவளே காரணி. அதற்காகவே வனம் வந்த அவளுக்கு உபத்திரவம் செய்த உன்னை பார்ப்பது கூட பாவம் என்று அவனை நிராகரித்தாள் அவள். அவன் அடைக்கலம் புகுந்த சகல தேவதைகளும் அவனுக்கு உதவ மறுத்தனர். கூர்மமாய் மந்திரமலையை தாங்கி எங்களோடு அமிர்தம் கடைந்து மோகினியாய் வந்து அமிர்தத்தை வழங்கிய திருமாலின் அவதாரமான ராமனது தேவியை உபத்திரவித்தவன் நீ, ஓடிப்போ என்று அனைவரும் அவனை துரத்தினர். பட்சிகளை சரணடைந்தான் ஜெயந்தன். பட்சி ராஜாவான கருடனை வாகனமாக கொண்டதால் திருமாலை எண்ணி பெருமையை கொண்டிருக்கின்றோம். உன் செய்கையால் பறவை இனத்துக்கே அவமானம் என்று அனைத்து பட்சிகளும் ஒன்று கூடி கொத்தி விரட்டிவிட்டன. மகரிஷிகளும் வெறுத்து ஒதுக்கினர். இப்படி பூமி, புவர், ஸ்வர்க்கம் என்று 3 லோகத்தினரும் கைவிட்ட பின் ஸ்ரீராமனை தஞ்சம் என்று சரணடைந்தது காகம். ராமனின் மூதாதையரான ககுஸ்தன் இந்திரனுக்காக அசுரர்களோடு போரிட்டு ஜெயித்து கொடுத்தவர். காகுஸ்தரின் இந்திரன் மகனை கொன்றான் என்ற பழி வேண்டாம் என்று அவனை கொல்லாமல் விட்டுவிட்டார். ஆனாலும் செய்த குற்றத்துக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமே. பிரம்மாஸ்திரத்துக்கு வலது கண்ணை இரையாக்குகிறேன் என்று சொல் என்றார். ஜெயந்தனும் அந்த விதமே சொல்ல காக்கையின் வலது கண்ணை தர்பாஸ்திரம் பறித்து கொண்டது. பிறகு ஜெயந்தன் பிரபுவை நமஸ்கரித்துவிட்டு அவரை பெற்ற புண்ணியவானான தசரத சக்கரவர்த்தியையும் மானசீகமாக வணங்கி அமராவதிக்கு சென்றான். ஒரு காக்கை என்னை துரத்தியதை, என்னை தாக்கியதை
சகிக்காதவரிடம் நான் இப்படி கண்ணீரால் கரைந்து கொண்டிருப்பதை எடுத்துச் சொல்லு. மற்றவர் துக்கத்தை காண சகிக்காத என் பிரபுவுக்கு என் கஷ்டம் தெரியவில்லையே. புருஷோத்தமன் என்னிடம் ஏன் கருணை காட்டவில்லை? ஆஞ்சநேயா, கந்தர்வர்கள், நாகர்கள், அசுரர்கள் எல்லோரையும் கோதண்டத்திலிருந்து எழுப்பும் ராமபாணம் விட்டு வைத்ததில்லை. ஏன் அந்த கோதண்டத்தை என் பொருட்டு நானேற்றாமல் விட்டு வைத்திருக்கிறார் என்று கேள். லக்ஷ்மணன் தமையனிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு என்னை இந்த அரக்கர் கூட்டத்திலிருந்து காப்பாற்றக்கூடாதா? அதற்கு நான் தகுதி இல்லாதவளா ஆகிவிட்டேனா? நான் ஏதோ பெரிய தப்பு செய்திருக்கிறேன். அதனால்தான் என் விஷயத்தில் அவர்கள் அலட்சியமாக இருக்கின்றார்கள் போலும். கர்மவினை அனுபவித்தால் அன்றி தீராது. மாருதி அவர் என்னை முதலில் காட்டுக்கு அழைத்துச் செல்ல மறுத்தார். நான் அவருக்கு ரோஷம் மூட்ட நீங்கள் புருஷ வேஷத்தில் இருக்கும் ஸ்திரீ என்றேன். கணவரை நிந்தித்தது எத்தனை பெரிய தோஷம்! இப்படி சீதை புலம்பவும் ஆஞ்சநேயர் அவளை தேற்ற முயன்றார். தாயே, தங்களை பிரிந்த துக்கத்தில் பிரபு எதிலும் பற்றற்று காணப்படுகின்றார். தமையனின் சோகம் இளையவரையும் பரிதவிக்க வைக்கிறது. இது சத்தியம். இதுவரை தாங்கள் துக்கப்பட்டது விதி. என்னை பார்த்து நான் சொன்னவைகளை கேட்ட பின்னரும் தாங்கள் வேதனைப்படுவது என் மனதை பிழிகின்றது. தங்கள் கண்ணீரே பானங்களாகி இலங்கையை அழிக்கப் போகின்றது. நான் போய் சொல்ல வேண்டியதுதான் தாமதம். ராமனும் லட்சுமணனும் சுக்ரீவனும் வானரப்படைகளோடு வந்து ராவணனை அவன் பந்து பித்திரர்களோடு மடியச் செய்து உங்களை அழைத்து கொண்டு அயோத்திக்கு செல்லப் போகிறீர்கள். நீங்கள் மற்ற அடையாளங்களையும் சொல்லி எனக்கு விடை கொடுங்கள் என்றார். சீதை குரல் தழுதழுக்க, மாருதே, உலகத்தில் மங்கையர் தங்களை பிற்காலத்தில் ரட்சிக்க பிள்ளைகளை பெறுவார்கள். ஆனால் பெரும் தன்மையுள்ள என் மாமியார் கௌசல்யா தேவி அநேக விரதங்களிலிருந்து சர்வலோக ரட்சகனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பிள்ளையாக பெற்றாள். நான் இப்பொழுது அனாதையாக இந்த அசோகவனத்தில் சிறைப்பட்டிருப்பதை உன் பிரபுவிடம் எடுத்துச் சொல்லு. என் சாஷ்டாங்கமான நமஸ்காரத்தையும் சொல்லு. எத்தனையோ போகங்களை அனுபவிக்க வேண்டிய இந்த யவன பருவத்தில் எந்த லாபத்தையும் கருதாமல் தமையனிடம் கொண்ட பக்தியால் வனவாசத்தில் பின்தொடர்ந்து வந்த இளையவரின் சேமத்தையும் நான் விசாரித்ததாக கூறுவாய். தாயைப் போல் என்னையும் தந்தையைப் போல் தமையனையும் நினைத்து சுசுரூஷை செய்த உத்தமன் தசரதர் மறைந்த துக்கத்தை ராமன் முகத்தை பார்த்து மறந்திருக்கின்றான். அவனுக்கு நான் இங்கு வேதனைப்படுவதை எடுத்துச் சொல்லு. வானர சிரேஷ்டர் 2 மாத கெடு இருந்தாலும் நான் 1 மாதமே பிழைத்து இருப்பேன் என்று காகுத்தனிடம் எடுத்துச் சொல்லு. இது சத்தியமான வார்த்தை. முன்னர் தேவேந்திரன் விருத்தியாசுரன் என்ற அந்தரனை கொன்று பிரம்மஹத்தியால் பீடிக்கப்பட்டான். அதனால் ராஜ்யலட்சுமி அவனை விட்டு பிரிந்து விட்டாள். ஸ்ரீமன் நாராயணன் அஸ்வமேத யாகத்தை செய்து அவளை பாவத்திலிருந்து நீக்கினார். நான் மகாலட்சுமியின் அவதாரம் என்று எல்லோரும் போற்றுகின்றார்கள். அன்று இந்திரனுக்காக பாதாளத்தில் மறைந்திருந்த ராஜலட்சுமி மீட்க வைஷ்ணவ யாகம் செய்தவர் இன்று என்னை மீட்பதில் ஏன் மெத்தனமாக இருக்கின்றார்? நீ என்னை பற்றி பிரபுவிடம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லியபடியே தன் ஆடையிலிருந்து மங்களகரமான சூடாமணியை எடுத்து ஆஞ்சநேயரிடம் கொடுத்தாள். அதை பவ்யமாக பெற்றுக்கொண்ட மாருதி சீதையை வலம் வந்து நமஸ்கரித்தார். மனதால் ஸ்ரீராமனை தியானித்து வடக்கு நோக்கி வணங்கினார். சீதையை கண்ட ஆனந்தத்தில் அவருடைய தேகம் பூரித்தது. சர்க்கம் 39. ஆஞ்சநேயர் ஜானகியை தேற்றியது. கண்களால் அனுமதி கேட்கும் ஆஞ்சநேயரை பார்த்து சீதை, ஹனுமானே, என் திருமண சமயத்தில் என் தாய் என் தந்தையிடமிருந்து இந்த சூடாமணியை பெற்று தசரதரிடம் கொடுத்து இது பரம்பரை நகை, இதை சீதைக்கு சூட்டச் சொல்லுங்கள் என்றாள். ரகுநந்தன் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். இதை பார்த்ததும் அந்த நிகழ்ச்சி அவருக்கு ஞாபகம் வரும். மாருதி, நீங்கள் உற்சாகமாய் என்னை தேடி கண்டுபிடித்தது பெரிதல்ல. அதைவிட வேகமாய் இனி செயல்பட வேண்டும். தூதுசு வந்ததோடு உங்கள் கடமை முடிந்து விடாது. என் துக்கத்தை உன் தோளில் இறக்கி இருக்கின்றேன். ராகவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதே உன்னுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்றாள். தங்கள் பேச்சுப்படியே எல்லாம் செய்கின்றேன் என்று மாருதி சீதையை மறுபடி வணங்கி விடை கேட்டார். மாலை மாலையாய் கண்ணீர் விட்ட சீதை
குரல் தழுதழுக்க என் சோக சமுத்திரத்தில் படகாக வந்தபடி நீ போனால் மீண்டும் துக்க அலைகளை நான் அலைக்கழிக்கப்படுவேன். ஆனால் நீ போனால்தானே ராகவனுக்கு சமாச்சாரம் தெரியும். ராமலட்சுமணர்களிடமும் சுக்ரீவனிடமும் அவனது மந்திரிகளிடமும் நான் நலம் விசாரித்ததாகச் சொல். ராவணனை ஜெயிக்க முடியாவிட்டாலும் உயிர் போகும் முன் ராமனை ஒருமுறை தரிசிக்க விரும்புகிறேன் என்று சொல். பிறர் துன்பப்படுவதை சகிக்க மாட்டாதவர் என்ற கீர்த்தியை ஸ்ரீராமன் காப்பாற்றிக் கொள்ளச் சொல். இதை நீ செய்தால் நீரும் நிலமும் உள்ளவரை உன் புகழ் நிலைத்து நிற்கும் என்றாள் ஜானகி. உடனே ஆஞ்சநேயர் சிரசின் மேல் கைகளை கூப்பி, தாயே, ரகுநாதன் அதிவிரைவில் வந்து தங்களை மீட்டுச் செல்லுவார். அஷ்டதிக் பாலகர்களாலும் அவர் வானத்துக்கு எதிர நிற்க முடியுமா? உங்களால் தான் அவருக்கு பெரிய கீர்த்தி ஏற்படப் போகிறது என்றார். அவரை பிரிய வேண்டுமே என்கின்ற தாபத்தோடு ஆசீர்வதித்த ஜானகி, மாருதி, உனக்கு ரொம்ப களைப்பாக இருந்தால் அடர்ந்த மரங்கள் உள்ள இந்த இடத்தில் ஒரு நாள் தங்கி போகலாம். உன்னோடு கழித்த இந்த நேரங்களில் என் துக்கம் காணாமல் போயிருந்தது. போனதும் அது வந்து ஒட்டிக்கொள்ளும். ஹனுமானே, என்னுடைய பெரிய இன்னொரு சந்தேகத்தையும் தீர்த்து விட்டு புறப்படு. ராமலட்சுமணர்களுக்கும் வானர சைன்யங்களுக்கும் இந்த பெரும் கடலை எப்படி கடக்க முடியும், தாண்ட முடியும் என்று கேட்டாள். தாயே, சுக்ரீவன், நளன், நீலன், அங்கதன், குமுதாட்சன், ஜாம்பவான் என்று என்னை விட பராக்கிரமுள்ள வானர வீரர்கள் படையில் உள்ளனர். யாராவது அதி திறமைசாலி தூதாக அனுப்புவார்களா? ஒருவேளை அவனை இழக்க நேர்ந்தால் என்று யோசிக்க மாட்டார்களா? சாதாரணமான நானே இதை சாதித்திருக்கின்றேனே. இந்த தோளில் ராமலட்சுமணர்களை ஏற்றி பறந்து வருவேன். வானர வீரர்கள் ஆகாய மார்க்கமாய் அடிக்கடி சுற்றி வந்தவர்கள். அங்கு இருப்பவர்கள் எனக்கும் மிஞ்சியவர்கள். சிலர் எனக்கு சமமானவர்கள். அதனால் தாங்கள் அது பற்றி கிளேசம் கொள்ள வேண்டாம் என்றார். வானரப்படகள் இந்த இலங்கையை தோஷம் செய்வதை வெகு விரைவில் பார்க்கப் போகிறீர்கள். சசிதேவி சிறிது காலம் இந்திரனை பிரிந்து மறுபடியும் கூடியதைப் போல் தாங்கள் பிரபுவோடு அயோத்திக்கு விரைவில் புறப்படப் போகின்றீர்கள். இங்கு வரும்பொழுது என் வலக்கண் துடித்தது, இப்பொழுது மறுபடியும் துடிக்கின்றது. உங்களுக்கு சகல மங்களமும் உண்டாகப் போகின்றது என்பதற்கான அறிகுறி இது என்று ஆறுதல் கூறினார் மாருதி. Thanks for watching. Please subscribe.